ஹாய் கள்ளிக்கட்டுகள் ஃப்ரெண்ட்ஸ். மழைக்காலமாக இருந்தால் என்ன, கோடை காலமாக இருந்தால் என்னங்க, எப்பெல்லாம் மழை பெய்யுதோ அப்போ அந்த தூய்மையான மழை நீரை சேகரித்து வைங்க. இந்த மழை தண்ணியில் காற்றுல இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஆக்சைடாக மாற்றி அந்த மழை நீர் செடிகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அங்கே பாருங்கள், இந்த பிளாஸ்டிக் சில்வர் பாத்திரங்களை வச்சு நான் மழை தண்ணியை சேகரிக்கிறேன். மழை நின்ன பிறகு கலெக்ட் பண்ணிக்கலாம். அதை எப்படி பாதுகாக்க வைக்கணும் அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன். நேற்று ஈவினிங் மழை தண்ணிக்காக நான் அந்த பாத்திரங்களை வச்சுருந்தேன். எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், ஒரு கால் பகுங்கு இவ்வளோதான் நிரம்பி இருக்குது. இவ்வளோண்டு தண்ணி தானா அப்படின்னு பார்க்காதீங்க, சிறு துளி தான் பெருவெள்ளம் அப்படிம்பாங்க. இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த நாள் கண்டிப்பாக கலெக்ட் பண்ணிடுங்க. நீங்கள் 2 நாள் 3 நாள் விட்டிங்கன்னா டெங்கு கொசு வந்துடும். எப்படி கலெக்ட் பண்ணி பாதுகாப்பாக வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த டப்பாக்களில் சேர்ந்துருக்க தண்ணி எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன தூசு இருந்தாலுமே அதனால் அந்த மழை தண்ணி கெட்டு போக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த தூசு அழுகி போயிடும். அதே மாதிரி நீங்கள் மூடாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் டெங்கு கொசு வரும். இந்த எல்லா தண்ணியும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தூசு. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5 லிட்டர் தண்ணி சேர்ந்துருக்குங்க. தூய்மையான மழை நீர், பூச்சி விரட்டி, பயிறுக்கெல்லாம் நம்ம இந்த தண்ணி வச்சு செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ மழை பெஞ்சிட்ருக்கறனால நம்ம பயிறுக்கிகள் கொடுக்க வேண்டாம். ஒரு 10 நாள் 15 நாள் போகட்டும். இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் அல்லது காற்று புகாமல் நம்ம டைட்டாக மூடணும். அதுக்கு பதிலாக நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த கேன் ஃபுல்லாக எனக்கு நிறைஞ்சிருச்சு. காற்று புகாமல் டைட்டாக மூடி வச்சுருங்க. எவ்வளோ நாளைக்கு வேணால் நம்ம தண்ணி புழுக்கள் வராமல் பாதுகாக்க முடியும். ஓப்பனில் வச்சிங்க அப்படின்னா இந்த தூய்மையான மழை நீருக்கு டெங்கு கொசு வந்துடும். பார்த்திங்களா எவ்வளோ தண்ணி கிடச்சிருக்கு பாருங்கள். ஒரு நாளைக்கு இவ்வளோனா நம்ம பெரிய ட்ரம்லலாம் கூட கலெக்ட் பண்ணி வைக்கலாம். அந்த மழைநீர் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இதை வச்சு நம்ம நல்லா பயிறுக்கி பூச்சி விரட்டிகளை செஞ்சுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் மழை பெய்யும் பொழுதுலாம் இந்த மாதிரி தண்ணியை கலெக்ட் பண்ணி பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. நான் பெரிய பெரிய ட்ரம்மில் கூட சேர்த்து வச்சுருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ குட் டே. பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க.